இந்த வேர்ல்டில் 3 விதமான மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த 3 பேர் மட்டும் இல்லை, 4வது ஒருத்தர் இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவனோட சந்தோஷம் நாள் கணக்கிலலாம் இருக்காது. ஏன் இந்த சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்? எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது, யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ என்னோடய கஷ்டத்தை மற்றவங்க ஷேர் பண்ணிக்க முடியுமா என்ன? நான் தான் அதை சமாளிக்கணும். அதை பற்றி யோசனை பண்ண ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் கொஞ்ச நேரம் தள்ளி போகணும், ஒரு சில ஹவர்ஸ் தள்ளி போடணும் அப்படின்னோம்னா, நான் இதை நானும் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு வெட்டித்தனமாக கண்ணை மூடிட்டு உக்காந்துட்டு கனவுலகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குறானுங்க. இந்த சமூகத்தில் ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்கிறவங்க சத்தியமாக இந்த யோகத்தன்மையும் தியானத்தோட உன்னத நிலையும் அடையவே முடியாது. ஒரு குடிகாரனுக்கு மட்டும்தான் மனசும் கிடையாது, ஈகோவும் கிடையாது. நல்ல குடிகாரனுக்கு, உண்மையான குடிகாரனுக்கு தன்னோட மதத்தை சார்ந்தவங்கிட்ட மட்டும் அன்பு செலுத்துறது, தன்னுடைய ஜாதி சேர்ந்தவங்க மட்டும் ஏற்றுக்கிறது, தன்னுடைய மொழி பேசுகிறவங்கள மட்டும் நேசிக்கிறது, தன்னுடைய நாட்டை சேர்ந்தவங்களை மட்டும் அரவணைச்சிக்கிறது. இது சுயநலம். இந்த 3 நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப அவமானப்படணும், வெக்கப்படணும். கடவுள் சம்மந்தமாக என்னென்னமோ கலந்து சொல்லி நம்மளை குழப்பி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு என்னென்னமோ பேரெலாம் வச்சுட்டாங்க. ஆத்மா அப்படிம்பாங்க, ஆன்மீகம் அப்படிம்பாங்க, ஆன்மீக வாழ்க்கை அப்படிம்பாங்க, யோகத்தன்மை அப்படிம்பாங்க, என்னென்னமோ சொல்லிகிட்ருப்பாங்க. கேவலமாக பார்க்கக்கூடிய குடிகாரனும் சாதாரண ஆளே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு யோகியோட இடத்துல இருக்கிறான். ஏன்னா மனசை தள்ளி வைக்கிறான், ஈகோவை தள்ளி வைக்கிறான். ஒரு குடிகாரனால் கண்டிப்பாக ஒரு உன்னதமான நிலைக்கு போக முடியும். ஏன்னா அவன் குடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாராயம், ஸ்பிரிட், சுறாபானம். ஹாய், லாஸ்ட் வீடியோவையும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வேர்ல்டில் 3 விதமான மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பிறந்த குழந்தைங்க, முத்துன பைத்தியக்காரங்க, உண்மையான ஞானிகள். இந்த 3 பேரும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு இன்னும் மனசு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இன்னொரு பர்சன் பைத்தியக்காரங்க, முத்தன பைத்தியக்காரங்க. அவங்களுக்கு எப்படின்னா, அந்த மனசு அது ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த மனசு அவனுக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சு, டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதனால் அவங்ககிட்ட மனசு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். காரணம் என்னென்னா, மனசு இல்லை. அதுக்கப்புறம் ஞானிகள், உண்மையான ஞானிகள்னால் யார்? இப்போ இருக்கிற செயின்ட்டுகள்லாம் கிடையாது. உண்மையான சயின்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டோம்னா, புத்தர், ஜாரதுஷ்ட்ரா, ஜீசஸ், நபி, இவங்க தான் உண்மையான ஞானிகள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, இப்போ நான் அப்படிங்கிறது உண்மையாலுமே நான் கிடையாது, அது என்னோடய மனசு. அந்த மனசு உண்மையாலுமே என்னோடது கிடையாது, அது மற்றவங்க எனக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரத்தினால வளர்ந்துச்சு. நானே விரும்பி அதை ஏற்றுக்கிட்டு அது கேரக்டராக மாறிச்சு. அந்த கேரக்டரு பயங்கரமாக பவர்ஃபுல்லாகி ஈகோவாக டெவலப் ஆகிடுச்சு. அதனால் இந்த நான் அப்படிங்கிறது உண்மையாலுமே நான் கிடையாது அப்படிங்கிறது ஆழமாக உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மனசை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு அதை செருப்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல தேவையோ, எந்த டைமுக்கு தேவையோ, எவ்வளோ தூரம்
அதை போட்டு நடக்கணும், யூஸ் பண்ணணும் மனசை. அப்போ மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற டைமில் வந்து தூக்கி கடாசிடுவாங்க. செருப்பு மாதிரி தான் அதை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் நம்ம மனசு நம்மளோட தலைமலை ஏறி உக்காந்துட்டு ஆட்சி பண்ணுது. இந்த 3 பேர் மட்டும் இல்லை, 4ஆவதாக ஒருத்தர் இருக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவனோட சந்தோஷம் வந்து நாள் கணக்குலாம் இருக்காது. சும்மா ஜஸ்ட் நிமிஷ கணக்கு, ஹவர்ஸ் கணக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த ஃபியூ ஹவர்ஸில் வந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவன் யாருன்னு கேட்டோம்னா நம்ம தான். ஒரு நல்ல குடிகாரன். நான் யார், நான் எங்கே இருக்கிறேன், எந்த நிலைமையில் இருக்கிறேன், எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறக்கிறான். மறக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதனால தான் வந்து இதை நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. விட முடியறதில்ல, அதுக்கு அடிமையாகிறாங்க. ஏன் இந்த சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்? எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது, யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ என்னோடய கஷ்டத்தை வந்து மற்றவங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியுமா என்ன? நான் தான் அதை வந்து சமாளிக்கணும். அதை பற்றி யோசனை பண்ண ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் கொஞ்ச நேரம் தள்ளி போடணும், ஒரு சில ஹவர்ஸ் தள்ளி போடணும் அப்படின்னோம்னா நான் இதை வந்து கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஒரு யோகத்தன்மையை, ஒரு தியானத்தன்மையோட முதிர்ச்சி நிலை, எக்ஸ்டசி, துரியா, சமாதி, இந்த மாதிரி நிலைகளை வந்து ஒரு குடிகாரனாலையும் அடைய முடியும். தன்னுடைய போதை வந்து அந்த நிலைக்கு வந்து உயர்த்திக்க முடியும். ஏன்னு கேட்டோம்னா இந்த சாராயம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. கடவுளை வழிபட தெரியாதவன் வழிபடுற மாதிரி ஒரு யோகாவை, ஒரு தியானத்தை செய்ய தெரியாதவன் வந்து பல வருஷ கணக்கில் நானும் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு வெட்டித்தனமாக கண்ணை மூடிட்டு உக்காந்துட்டு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கிறானுங்க. ஒவ்வொரு ஆசிரமத்தில் போய் பல வருஷமாக இருக்கிறானுங்க. நான் 10 வருஷம் இருக்கிறேன், 15 வருஷம் இருக்கிறேன், 20 வருஷம் இருக்கிறேன், 30 வருஷம் இருக்கிறேன். தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து கூலியே வாங்காமல் கொத்தடிமையாக அடி வருடிகளாக அங்கேயே வந்து செத்தும் போயிடுறானுங்க. அவனுங்களுக்கு எந்த ஒரு ரிலாக்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் சாமியாரெலாம் வேஸ்ட்டு, அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, புக்கை படிச்சுட்டு தான் இந்த மாதிரி வளரிட்டு தெரியுறான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் கோவப்படுவான். தியானம் பண்ணுறதுனால அவனுக்கு பக்குவமெல்லாம் கிடச்சிடாது. நம்மளும் ஒரு 4 புக்கு படித்தோம்னா பெரிய ஆளுங்க மாதிரி பேசுவோம். நம்ம கூட தேவையில்லை. ஒரு 8ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தையும் ஏற்ற இறக்கத்தோடு பேசும், பேர் வாங்கும். சாமியார்கள்லாம் சும்மா அவனுங்களோடைய அழகாக பேசிடும். அதுக்காக அது வந்து பெரிய ஞானினெல்லாம் ஒத்துக்க முடியுமா? அதே மாதிரி தான் இவனுங்க எல்லாருமே. ஒரு நல்ல புக்கு, ஒரு 2 புக்கு மட்டும் படிச்சிருப்பானுங்க. இல்லைன்னா திருக்குறள் மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அவனும் வந்து பயங்கரமான ஞானி ஆயிரும். இந்த வேர்ல்டில் எல்லா மதத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லாருனாலையும் இந்த யோகத்தன்மையை, தியானத்தோட உயர்ந்த நிலையை அடையவே முடியாது. சத்தியமாக அடைய முடியாது. அவங்களுக்கு கடவுள் தன்மையும் வரப்போகிறது கிடையாது. பரிபூர்ண அன்பு கண்டிப்பாக வரவே வராது. எந்த ஒரு மிருகங்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் சுயநலமாக தான் இருப்பானுங்க. ஒரு யோக நிலைக்கு, ஒரு தியானத்தோட உன்னத நிலைக்கு தயாராகிறதுக்கு ஒரு அடிப்படை தகுதியை வந்து மனசு அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கேரக்டர், நான் இப்படி தான் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. நான் அப்படிங்கிறது வந்து கரைஞ்சி போய் ஒரு இலகுவான தன்மையில் இருக்கணும். அது யோகா பண்ணால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை.
அதுக்குள்ளார போகும்போதே இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அதோட முதிர்வு நிலை, அந்த எக்ஸ்டசி, அந்த துரியா, சமாதி, இந்த நிலைகள் அந்த மனசு வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டுமே அதுக்குள்ளார வந்து நம்மளால் வந்து நுழைய முடியும். இந்த சமூகத்தில் ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சத்தியமாக இந்த யோகத்தன்மையும் தியானத்தோட உன்னத நிலையும் அடையவே முடியாது. இந்த சாராயத்தினால மனசை வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியும். இந்த மனசை வந்து கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வைக்க முடியும். இது அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இந்த சாராயத்துக்கு ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு கடவுள் தன்மையுள்ள பேரை வச்சாங்க. ஆதி காலத்தில் பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் இந்த சாராயத்தை அதுக்காக தான் உருவாக்குனாங்க. இந்த சாராயத்துக்கு சோமபானம், சுராபானம் அப்படிங்கிற இதிகாச பேர்களை வந்து வச்சுருந்தாங்க. இது வழிபாட்டு முறைக்காக ஒரு பயன்படுத்தினாங்க. நம்மளுடைய மனசையும் புத்தியும் ஈகோவையும் விட்டு ஒழிச்சால் ஒழிய எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருந்துகிட்ருக்கு. நம்மளால் வந்து நம்மளோட ஈகோவை விட்டு கொடுக்க முடியறதில்ல, நம்மளோட மனசை ஒதுக்கி வைக்க முடியறதில்ல. மனசை வந்து நம்மளால் ஒதுக்கி வைக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 60,000 தாட்ஸ் வந்து நம்மளோட மனசுக்குள்ளார போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரோக்கியமான மனநிலையில் இருந்தால். இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சமெல்லாம் தாண்டிடும். ஏன்னா சதா யோசனை பண்ணிகிட்ருக்கிறது. நம்ம தூங்கும்போது கூட கனவுகள் வழியில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மனசை வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி வந்து டியூன் பண்ண என்ன ஆகும்னு கேட்டோம்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த சொசைட்டியில் ஒழுக்கமாக வாழ்ந்து நல்ல பேர் வாங்குகிற எந்த ஒரு மக்கள்னாலையும் பூர்ண அன்போட இல்லைன்னா கடவுள் தன்மையோட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது சாராயம் கொஞ்ச நேரத்து போதை, ஒரு சில ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது வந்து நம்மளோட மனசு வந்து சாந்தமடையுது, ஒரு உறக்க நிலைக்கு போகுது, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகுது. அந்த சமயத்தில் வந்து நம்மளோட மனசு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுது. அதனால தான் வந்து இந்த போதைகளுக்கு வந்து நிறைய பேர் அடிமையாகிறாங்க. ஏன்னு தெரியாத ஒரு இனம் புரியாத இன்பம், இதுக்காக வந்து பயங்கரமாக அடிமையாகிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு விழிப்புணர்வும், இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆழமாக பார்க்கக்கூடிய தன்மையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய மகான்களும் பெரிய பெரிய யோகிகளும் சித்தர்களும் யூஸ் பண்ண மாதிரி, அதாவது சோமபானத்தை யூஸ் பண்ண மாதிரி, ஸ்பிரிட்டை யூஸ் பண்ண மாதிரி, சாராயத்தை பயன்படுத்தின மாதிரி நம்மளாலையும் பயன்படுத்த முடியும். ஆனால் நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு குடிகாரனுக்கு மட்டும்தான் மனசும் கிடையாது, ஈகோவும் கிடையாது. நல்ல குடிகாரனுக்கு, உண்மையான குடிகாரனுக்கு. ஏன்னு கேட்டோம்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க. இந்த சொசைட்டியில் குடிகாரனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மரியாதை சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க, எல்லாருமே நல்லவங்க, நம்ம மட்டும்தான் குடிகாரன் ஆகிட்டு வீணாக போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஈகோ இல்லாமல், அந்த மனசு இல்லாமல் இருந்துகிட்ருக்குறோம். ஒரு நல்ல குடிகாரனால் மட்டும்தான் தன்னோட மனசையும் புத்தியும் ஈகோவையும் ஒதுக்கி வைக்க முடியும் இந்த போதைனால். ஆனால் அந்த குடிகாரன் தன்னுடைய இந்த போதைகளை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, விழிப்பு நிலையோட கொஞ்சம் கவனித்து பார்த்தான்னா அவனோட நிலை வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த சொசைட்டியில் ஜாதி, மதம், கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம்
நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இப்படி வந்து ஒரு சுயநலமான எண்ணங்களில் வந்து நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பரிபூர்ண அன்பு அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போயிடும். கடவுள் தன்மை சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஏன்னா தன்னோட மதத்தை சார்ந்தவங்கக்கிட்ட மட்டும் அன்பு செலுத்துறது, தன்னுடைய ஜாதி சேர்ந்தவங்க மட்டும் ஏற்றுக்கிறது, தன்னுடைய மொழி பேசுகிறவங்கள மட்டும் நேசிக்கிறது, தன்னுடைய நாட்டை சேர்ந்தவங்களை மட்டும் அரவணைச்சிக்கிறது, இது வந்து சுயநலம். இது வந்து கடவுள் தன்மை கிடையாது. இது வந்து எப்போ போகும் அப்படின்னம்னா நம்மளுடைய இந்த மனசு, புத்தி, இதனால் நம்மளுக்கு வளர்ந்த கேரக்டர், இதனால் வலுப்பெற்ற நம்மளுடைய ஈகோ, இது என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மனித தன்மை, கடவுள் தன்மை, பரிபூர்ண அன்பு மலர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக நான் இந்த மதம், நான் இந்த ஜாதி, இந்த இனம், இந்த நாடு, இந்த மொழி அப்படிங்கிற பற்றுக்களை வந்து சூடே இல்லாமல் அழித்து வீசினால் ஒழிய நம்மளுக்கு பரிபூர்ண அன்பு மலர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வேர்ல்டில், குறிப்பாக இந்த சொசைட்டியில் நம்ம இந்த மனசை வச்சுக்கிட்டு, ஈகோவை வச்சுக்கிட்டு நம்ம போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுனாலையோ, பெரிய பெரிய ஆசிரமத்துக்கு போய் யோகா பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே யோகாவையும் தியானத்தையும் கரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில தகுதி வேணும். ஃபஸ்ட்டு வந்து வேதாந்தங்களை படிச்சிருக்கணும். பல மதங்களுடைய விஷயங்களை வந்து கரைச்சி குடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத வந்து ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மனசு, இந்த புத்தி, இந்த ஈகோ, இந்த மூணும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப அவமானப்படணும், வெக்கப்படணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கழுசடையாக குப்பை மாதிரி தூக்கி வீசுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். உண்மையான தியானத்தோட அர்த்தம் என்ன? மனநாசம். மனசு அப்படிங்கிறது வந்து நாசமாகணும். இதுக்காக தான் வந்து இந்த யோக முறைகளை வந்து ஏற்படுத்துனது. அதாவது நம்ம பிறக்கும்போது நம்மக்கிட்ட வந்து மனசு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது பின்னாடி வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து நம்மளுக்குள்ளார புகுத்துனது, திணிச்சது. அதுக்கப்புறம் நம்மளாக விரும்பி திணிச்சுக்கிட்டது. இது எல்லாம் பொய் அப்படிங்கிறது என்னைக்கு உணர்ந்து நம்ம இதையெல்லாம் கிழித்து வீசுகிறோமோ, எடுத்து வீசுகிறோமோ, ஒரு செருப்பு மாதிரி மதிக்காமல் தூரமாக விட்டு ஒழிக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்மளால் வந்து இந்த மனசுலேருந்து, புத்தியிலேருந்து, ஈகோவிலேருந்து வெளியே வர முடியும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலும் இது வந்து இந்த சாராயத்தினால மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும். அதனால தான் பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் இதை வந்து ஒரு வழிபாட்டு முறையாக செஞ்சிட்டு இருந்தாங்க. சுராபானம், சோமபானம். இதுக்கு இந்த வேர்ல்டில் வந்து ஒரு உன்னதமான பெயர், கடவுள் தன்மை உள்ள அற்புதமான பெயரை வச்சுருக்கிறாங்க, ஸ்பிரிட். ஸ்பிரிட் அப்படிங்கிறது என்ன? உயிர், உள் உயிர், சோல். இந்த உயிரோட்டம் வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, நம்மளுக்குள்ளாரையும் நிறைஞ்சிருக்கு, எல்லா உயிர்களுக்குள்ளாரையும் நிறைஞ்சிருக்கு. என்னைக்கு நம்மளால் நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய உயிரை, அந்த அற்புதமான உயிரை என்னைக்கு அடைய முடியுதோ அன்னைக்கு தான் வந்து நம்மளால் பல விஷயங்களை வந்து அனுபவிக்க முடியும். அதுக்கு தடையாக இருக்கிறது தான் மனசு, புத்தி, ஈகோ. இந்த ஈகோக்களை வந்து தூக்கி வீசிட்டு ஒரு பரிபூர்ண உயிர் ஆற்றலோட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கு கூடயும் ஐக்கியமாகி இந்த பிரபஞ்ச இயக்க சக்தி, அந்த பேர் உயிர் கூட இணையிறது தான் யோகாவோட கடைசி அந்தம், வேத அந்தம்.
இதை வந்து சமஸ்கிருதத்தில் இல்லை கடவுள் சம்மந்தமாக என்னென்னமோ கலந்து சொல்லி நம்மளை குழப்பி ஏகப்பட்ட பிரச்சனையில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு என்னென்னமோ பேரெலாம் வச்சுட்டாங்க. ஆத்மா அப்படிம்பாங்க, ஆன்மீகம் அப்படிம்பாங்க, ஆன்மீக வாழ்க்கை அப்படிம்பாங்க, யோகத்தன்மை அப்படிம்பாங்க, என்னென்னமோ சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் இந்த சாராயத்தினாலையும் நம்மளுடைய உயிர் ஆற்றலை தரிசிக்க முடியும். அதனால தான் சாராயம் சாதாரண விஷயமே இல்லை. இந்த மனசோட, புத்தியோட, ஈகோவோட நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடைக்க போகிறது கிடையாது. பரிபூர்ண அன்பு மலர போகிறது கிடையாது. கடவுள் தன்மையோடு இருக்க போகிறது கிடையாது. மனுஷனாகவே இருக்க போகிறதே கிடையாது. கடவுள் தன்மை, பரிபூர்ண அன்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு உயிர்கிட்டையும் பாரபட்சம் காமிக்கவே மாட்டோம். எல்லா உயிர்களையும் சமமாக நம்ம பார்ப்போம். கடவுள் அப்படி தான். அவருக்கு ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் சரிசமமாக தான் பார்ப்பார். கம்பளி பூச்சிக்குள்ளே கூட கையில் எடுத்து கொஞ்சிற அளவுக்கு இருக்கணும் அந்த பரிபூர்ண அன்பு. சாராயத்தையும் குடிகாரனையும் கேவலமாக பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தினால உண்மையான கடவுள் தன்மையோட பரிபூர்ண அன்போடு எதிர்க்க முடியாது. ஆனால் கேவலமாக பார்க்கக்கூடிய குடிகாரனும் சாதாரண ஆளே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு யோகியோட இடத்துல இருக்கிறான். ஏன்னா மனசை தள்ளி வைக்கிறான், ஈகோவை தள்ளி வைக்கிறான். ஒரு ஞானி மாதிரி, ஒரு பைத்தியக்காரனாட்டம், ஒரு குழந்த மாதிரி. சாதாரண மனுஷனால் அந்த பரிபூர்ண அன்போடு இருக்கவே முடியாது. அவங்ககிட்ட பாரபட்சம் இருக்கும், ஈகோ இருக்கும். ஆனால் இது கடவுளுக்கு புறம்பானது, பரிபூர்ண அன்புக்கு புறம்பானது. ஆனால் ஒரு குடிகாரனால் கண்டிப்பாக ஒரு உன்னதமான நிலைக்கு போக முடியும். ஏன்னா அவன் குடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாராயம், ஸ்பிரிட், சுறாபானம். ஏன்னா இதை பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் ஒரு உன்னத நிலைக்கு போகிறதுக்காக குடித்தது. இனி வரக்கூடிய வீடியோக்களில் படிப்படியாக இந்த போதையை நம்ம மனசுக்குள்ளார எப்படி எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார போகுது அப்படிங்கிறது எப்படியெல்லாம் விழிப்புணர்வோடு இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். வெயிட் அண்ட் see. Thank you.